நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள், நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. எல்லையில்லாத அன்பினை எமக்கே அளிக்கிறார். வைரங்களாக மாற்றியே வைகுந்தம் படைக்கிறார். சீமத்தின் ஊடே நெஞ்சிலே சீர் பூங்காக்குவோம். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. ஓம் சாந்தி. குட் மார்னிங். ஏசியன், ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து குடும்பத்தவர்களுக்கு குட் ஆஃப்டர்நூன். எங்களுக்கு தெரியும், எமது இந்த வாழ்க்கை தான் எமது எதிர்கால புதிய வாழ்க்கைக்கு அத்திவாரம். எங்களது தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் நோக்கிய சுயமாற்றம் உலகில் உள்ள எல்லோரும், இயற்கை, உயிரினங்கள் எல்லாமே சத்தோ பிரதான் ஆவதற்கு உதவி புரியும். ஆகவே பாபா கராவன்ஹார் எங்களை புது உலகத்துக்கு ஆயத்தப்படுத்துகின்றார். நாங்கள் விரைவில் ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் முன்னேற்பாட்டு குழு, இயற்கை தத்துவங்கள் எல்லாமே எமக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள். நாம் ஆயத்தமாகினால்தான் புது உலகம் விரைவில் பாரதத்தில் உருவாக முடியும். இன்று கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகள்: முதலில், how do we know or check ourselves to find out how far we have? நாங்கள் எங்கள் சம்பூர்ண நிலையை நெருங்கிவிட்டோம் என்று எப்படி அறிந்து கொள்வது? 16 கலைகள் சம்பூர்ணமாகிவிட்டோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பதில்: நாங்கள் நெருங்கிவிட்டோம் என்பதற்கான அடையாளங்கள், நாங்கள் எல்லா தெய்வீக பண்புகளும் நிறைந்தவர்களாகவும் முற்றிலும் விகாரம் இல்லாதவர்களாகவும் 16 கலைகள் சம்பூர்ணத்துவமும் அடைந்திருப்போம். சகல வல்லவர்களாக இருப்போம். பாப் சமானாக, அன்பானவர்களாக, இனிமையானவர்களாக, ஞானம் மிக்கவர்களாக, திருப்தியானவர்களாக, முகமலர்ச்சியாக, எளிமையாக, எந்த கவர்ச்சிகளுக்குள்ளும் சிக்குண்டாதவர்களாக, எந்த குறைகளும் இல்லாதவர்களாக, முறைப்பாடுகள் இல்லாதவர்களாக, முழுமை ஆனவர்களாக இருப்போம்.
there are no complaints. அடுத்தது, தன்னுடைய வழிகாட்டல்களை இந்த நேரத்தில் பின்பற்றுவது Instructions in this present stage. எமது ஒரே ஒரு ராஜ்யத்தை எதிர்காலத்தில் நிர்மாணிப்பதற்கு உதவியாக இருக்கும். The golden age. இதையிட்டு உங்கள் Could you அனுபவங்களை share your கூறுவீர்களா? எவ்வாறு இதை நாம் நடைமுறைப்படுத்துவது? So, in order to have சத்திய யுகத்தில் ஒற்றுமையான சூழலை உருவாக்குவதற்கு golden age, naturally நாங்கள் we have to be ஒரே ஒரு கருத்தை மட்டும் கொண்டிருக்க வேண்டும். அதாவது, நாம் அனைவரும் ஒரே ஸ்ரீமத்தை பின்பற்றி ஒற்றுமை and ஒருங்கிசைவை கொண்டிருந்தால் இந்த சங்கம யுகத்தில், சத்திய யுகத்தில், in the golden age எங்கள் ராஜ்யத்தில் ஒரே மொழி, ஒரே தர்மம், அன்பு, ஒற்றுமை நிலவும். religion, love and unity. முக்கியமாக நாங்கள் So main thing is ஸ்ரீமத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். எமக்குள் ஒற்றுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். அடுத்த கேள்வி, next question is முரளிகளிலே in the Murli it is mentioned that this சரீர கவர்ச்சிகளுக்குள் நாம் ஆட்பட்டிருந்தால் attraction here is the basis of அது acquiring எங்களை bodies in the new எதிர்காலத்தில் ஆரோக்கியமான வாழ்வை வாழ அனுமதிக்காது. bit further. What method should be used நாங்கள் to check ourselves? How எவ்வளவு தூரம் do we have இந்த சரீர கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டிருக்கிறோம் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? திடீர் பதில், எங்களுக்கு ஆர்வம் இல்லாவிட்டால், நாங்கள் சரீரதாரிகளில் இருந்து விலகி இருந்தால் இயல்பாகவே body? அது Naturally, எமது யோகத்தில் உதவி புரியும். இல்லாவிட்டால் in our yoga, சரீரம் otherwise எங்கள் மனதை ஈர்க்கும். body will pull பின்னர் நல்ல யோகம், மன ஒருமைப்பாடு இருக்காது. good yoga concentration. So as எமக்கு நல்ல யோகம் இருந்தால் have good, ஆரோக்கியமான சரீரம் கிடைக்கும். we will have ஏனென்றால் அங்கே மன அழுத்தம் இருக்காது. there is no stress. எல்லா புலனங்கங்களும் சாதாரணமான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும். Normally எல்லா சுரப்பிகளும் சரியான முறையில் செயற்படும். treated. ஆகவே எம்மால் So ஆரோக்கியமான உடலை பேணி பாதுகாக்க முடியும். maintain healthy body. அத்துடன் ஆரோக்கியமான உடல் இருப்பதற்கு To have healthy body, நாம் Baba says, எவ்வளவு தூரம் பாபாவின் சேவையில் எமது எலும்புகளை பயன்படுத்துகிறோமோ Baba say அவ்வளவுக்கு ஆரோக்கியமான உடலை பெற்றிருப்போம். body. அடுத்த கேள்வி, Next question is, இப்பொழுது சரீரம் அற்ற நிலைதான் எல்லா நோய்களிலிருந்து விடுபட்டு வருவதற்கான அடித்தளம். all diseases, ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு long life. இதை பற்றி சற்று விளங்கப்படுத்தி Explain and கூறுவீர்களா? rate this. நாங்கள் எவ்வாறு நாங்கள் How do we சரீரமற்ற நிலையை அடைந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்வது? the body அதற்கான அடையாளங்கள் என்ன? நாங்கள் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்பதை உணர்வதற்கு come to that level or stage? பதில், The signs of being bodiless is ஒருவருக்கு மனநிலை லேசாக இருக்கும். very light. அவருக்கு ஒரு தேவதை போல இருப்பதை போல இருக்கும். It's like an angel. பிரகாசமான தேவதை ஒளி உடலை அணிந்திருப்பதை போல இருக்கும். Right. சரீரம் ஆன்மாவையோ மனதையோ கீழே இழுக்காது. ஒரு தீவிரமான மோசமான நோய்களாக இருந்தாலும் கூட, And body, mind, உடலிலே தாங்க முடியாத வலிகளாக இருந்தாலும் கூட, ஆத்மா but அதனால் பாதிக்கப்படாதிருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். முகம் மலர்ச்சியாக இருக்கும். face is cheerful. And தாதி பிரகாஷ் மணியை நாங்கள் பார்த்தோம். Dadi Prakash
last money, இறுதி கணங்கள் வரை even until last அவர் moment, எந்த ஒரு நோவை பற்றியோ about pain, அவருக்கு even when she was injected, அவருக்கு ஆழமான சில ஊசிகள் போட்ட போதும் கூட she அவ வலியினால் சத்தம் போடவில்லை, முகத்தில் எந்த ஒரு வேதனையையும் காட்டவில்லை. no expression of pain. அடுத்த கேள்வி, Next question is, how exactly நாங்கள் எவ்வாறு do we become instruments to enable all souls எல்லா ஆத்மாக்களையும் அவர்களுடைய their destination? முடிவிடத்துக்கு போய் சேர Could செய்வது please explain the point? இலகுவாக? முக்கியமாக Main எமது thing ஸ்திதி is our stage will have எங்களை சுற்றவர இருக்கின்றவர்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இயற்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். nature. எங்களுடைய சம்பூர்ண நிலையை நாங்கள் நெருங்குகின்ற போது Perfect. எங்களால் மற்ற ஆத்மாக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும், Help others. மனதின் மூலமான சேவையினாலும் கூட. Seva. இதுவரையில் நாங்கள் வாயினால் சேவைகள் செய்தோம், வார்த்தைகளால் சேவை செய்தோம். To others. இப்பொழுது பாபா அதிகமாக Baba is now மன சேவையை வலியுறுத்தி கூறுகின்றார், உமது தாரணையை பற்றி கூறுகின்றார். our dharma இவை ஏனைய ஆத்மாக்களுக்கு will help எமது உதாரணங்களை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். follow our example. நாங்கள் மகாதானிகள் Become ஆகுவோம். great donor. ஆசீர்வாதங்களை வழங்குவதில் அவர்கள் தமது இருப்பிடங்களை போய் சேருவார்கள், முடிவிடங்களை போய் சேருவார்கள். அத்துடன் நாம் எம்மால் அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். Their desires. So நாங்கள் உயர்ந்து செல்லும் ஸ்திதியில் இருக்கும் போது the whole உலகமும் உயர்ந்து செல்லும் நிலையில் இருக்கும். in a rising stage. அடுத்த கேள்வி, பாபா Next question is, எங்களுக்கு Baba has told எப்பொழுதும் us to நாங்கள் always think பாக்கியத்தின் எதிர்கால that we are the பாக்கியத்தின் images ரூபங்கள் of என்று சிந்திக்க fortune சொல்லியிருக்கிறார். of the future new world. இந்த விழிப்புணர்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு Step அடியும் in this awareness எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில், based on your experience in what situation உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் எவ்வாறான சூழ்நிலைகளில் நீங்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறீர்கள், எவ்விதமான வெற்றி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது through that இந்த அனுபவத்தின் மூலமாக. நாங்கள் எதிர்காலத்தினுடைய பாக்கிய சொரூபங்கள். future. தனிப்பட்ட ரீதியில் நான் Personally, I try my best மம்மாவையும் பாபாவையும் மூர்த்த கருவிகளையும் பிராமண கோட்பாடுகளையும் என்னால் இயன்றளவு கடைபிடித்து வாழவே முயன்று வருகிறேன். and my என்னுடைய experience அறைக்கு is என்னை whoever நேரடியாக comes to சந்திக்க my வருகின்றவர்கள் room to meet me personally, கூறியிருக்கிறார்கள், அமைதியையும் சந்தோஷத்தையும் peace, happiness, அனுபவிக்க முடிகிறதாக கூறியிருக்கிறார்கள். புதிய ஆத்மாக்கள் வருகின்ற போது அவர்களுடைய பக்தி சன்ஸ்காரத்தின் காரணமாக அவர்கள் என்னை கண்டவுடன் பாதங்களை தொட்டு வணங்குகிறார்கள். my feet, நான் ஒரு மேன்மையான ஆத்மா என்று நினைத்து காலை தொட்டு கும்பிடுகிறார்கள். elevated soul. சில பிகேஸ் கேட்பார்கள், Some BK's request. என்னுடைய ஆசீர்வாத கரத்தை தமது தலையில் வைக்க சொல்லி கேட்பார்கள். அத்துடன் படங்கள் எடுப்பார்கள். அவ்வாறு I take photo. புகைப்படங்கள். அவ்வாறாக It happened. ஒரு எம்பி ஒருவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் Who was going to அவர் தேர்தலிலே நிற்பதற்கு முதல்
என்னிடம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவென்றே வந்தார். blessing from me. அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார். He won election. அவர் அதனால் மிகவும் சந்தோஷப்பட்டு Very much pleased. To ஆசீர்வாதங்கள் கிடைத்ததனால் தான் தனக்கு இந்த வெற்றி கிடைத்ததென்று முழுமையான நம்பிக்கையை பெற்றார். அடுத்த கேள்வி, a Brahman soul ஒரு பிராமண ஆத்மா Brahman soul is said to be எல்லா பேர்களும் பெற்றவர் எனப்படுகின்றார். embodiment of all அந்த attainments. In that regard, அந்த வகையிலே பிராமணர்களாகிய நாங்கள் எவ்வாறு நடைமுறையில் practical way. ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது? பாபா சொல்லுவார், என்னுடைய பொக்கிஷ களஞ்சியம் எப்போதும் முழுமையாக குழந்தைகளுக்காக திறந்திருக்கின்றது. For children. அது எங்களை பொறுத்தது. தியானத்தின் மூலம் Us நாம் அவற்றை to meditate and வேண்டிய அளவுக்கு அபகரித்துக் கொள்ள வேண்டும். many treasures as we like. So பாபாவினுடைய அழிவில்லாத செல்வங்கள், imperishable treasures of சக்திகள், நற்குணங்கள், powers, ஞானம், virtues, அன்பு, அமைதி, சந்தோஷம் love, peace, அனைத்தையும் happiness, நம்மால் we can நடைமுறையில் பெற்றுக்கொள்ள முடியும். in a practical way. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், What we have to do is பாபாவை நினைக்க வேண்டும். remember அத்துடன் நாம் and see எமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் our thought, word, எதனையும் இந்த வழியிலும் in any way வீணாக்காமல் பயனுள்ள வழியில் உபயோகிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, பிராமணர்கள் question is why are Brahmins அத்திவாரத்தின் ஆதாரங்கள் என்று சொல்லப்படுவது ஏன்? அவர்கள் அவ்வாறு கூறப்படுவது ஏனென்றால், support or the foundation because கல்பமரத்தை நீங்கள் படத்தை பார்க்கின்ற போது picture of Kalpa நாங்கள் வேர்களிலே காட்டப்பட்டிருக்கின்றோம். sitting at the root of this Kalpa tree. நாங்கள் ஞானம், யோக சக்தியை பாபாவாகிய விதையிடமிருந்து பெறுகிறோம். Baba, the seed. முழு மரத்துக்கும் பின்னர் அதை And விநியோகிக்கின்றோம். எல்லா தர்மங்களும் அந்த பராமரிப்பை எம்மிடமிருந்தே that பெறுகின்றனர். sustenance from us. Next question அடுத்த is கேள்வி, could Didi explain the அருள்பவர்களுக்கும் difference between மாஸ்டர் bestowers ஆசீர்வாதங்களை and அருள்பவருக்கும் என்ன master வித்தியாசம்? bestowers of blessings? அருள்பவர்கள் என்றால் Bestowers are the ones who மற்றவர்களுக்கு தாங்கள் பெற்றவற்றை கொடுப்பவர்கள். others whatever they have received. நாங்கள் பாப் தாதாவிடமிருந்து ஞானம், அன்பு, Dada, knowledge, சக்திகள், நற்குணங்கள், தெய்வீக குணங்கள் என்பவற்றை பெற்றோம். அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது நாங்கள் அருள்பவர்கள். அத்துடன் நாம் வரையறையின்றி கொடுப்போம், நிபந்தனையின்றி கொடுப்போம். அதேவேளை ஆசீர்வாதங்களை அருள்பவர்கள் என்றால் bestowers of blessings means நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். we are so powerful. எமது எண்ணங்கள், வார்த்தைகள், Our thoughts and words, நடைமுறை வடிவம் பெறும். they become நாங்கள் என்ன கூறினாலும் so whatever அது we நடக்கும். say, it happens. ஆசீர்வாதங்களை பெறுகின்றவர்கள் Those who receive blessings சிரமப்பட்டு எதையும் செய்ய தேவையில்லை. don't have அவர்களுக்கு to work hard. வேண்டியது எல்லாம் இயல்பாக கிடைக்கும், Whatever that is. சிரமப்படாமல் கிடைக்கும். அடுத்த கேள்வி, Next question is what are சேவையினுடைய characteristics of the service? சம்பூர்ண நிலையை நோக்கி எம்மை இட்டுச் செல்லுகின்ற சேவையின் இயல்புகள் என்ன?
நாங்கள் செய்யும் சேவை முன்னேறி கொண்டு heading and progress? செல்லுகின்றது, நாங்கள் முழுமை நிலையை அடைய உதவுகின்றது என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? I'm sorry to say that சேவை எங்களை முழுமை நிலைக்கு கொண்டு போகாது. lead to perfection. முழுமை நிலைதான் எம்மை சேவை செய்ய வைக்கும். Leads to service. It's other way. Our efforts எமது முயற்சிகள் எம்மை முழுமை நிலைக்கு கொண்டு போகும். எவ்வளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமோ, தீவிர முயற்சி செய்கின்றோமோ, அவ்வளவுக்கு intense effort நாங்கள் சம்பூர்ணமானவர்களாகவும், become perfect. நாங்கள் என்ன சேவை செய்தாலும் The service we அது do after that வெற்றிகரமாக அமையும். will be விசேஷமாக successful. எங்களால் Especially we will be மனசேவை செய்யக்கூடியதாக இருக்கும். Mansa Seva and அத்துடன் எங்களால் be able to give எமது the தெய்வீக donation குணங்களையும் தானமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். virtues. எமது சம்பூர்ண நிலையை நாங்கள் நெருங்குகையில் Stage of perfection. எமக்குள் எந்த பலவீனங்களும் இருக்காது, எந்த முறைப்பாடுகளும் இருக்காது, சாட்டுகள் இருக்காது. No excuses. நாங்கள் And we will be ஸ்திரமாகவும் stable and அசைக்க முடியாதவர்களாகவும் இருப்போம். அடுத்த கேள்வி, Next சிலர் question is, some people believe that realization புரிந்துணர்வு is the method தான் to reach perfection. Is it சம்பூர்ண நிலையை அடையச் செய்கிறது என்று கூறுகிறார்கள். how absolute? அவ்வாறாயின் எப்படி அது நடைபெறுகிறது விளங்கப்படுத்துங்கள். Explain this. உணர்வது என்பது Realization is சுயமாற்றத்துக்கு முதலாவது படி. transformation. ஆனால் முழுமை நிலையை அடைவதற்கு But to reach perfection, நாங்கள் கடுமையாக we have to முயற்சி செய்ய வேண்டும். எங்கள் பலவீனங்கள், விகாரங்களை நாங்கள் கைவிடுவதற்கும் தெய்வீக குணங்களை உள்வாங்குவதற்கும் அந்த ஒரு உணர்வு எங்களுக்குள் ஏற்பட வேண்டும். realization first. எங்களுடைய பலவீனங்கள் என்ன, விகாரங்கள் என்ன, Weaknesses, எங்கள் பலங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். our strength. அவ்வாறாயின்தான் எங்கள் முயற்சிகளை நாங்கள் அந்த திசையிலே இட்டுச் செல்ல முடியும். In that direction. உதாரணமாக, For example, if நான் I realize, கோபக்காரன் என்று எனக்கு தெரிந்தால் then நான் அதிகளவு சகிப்புத்தன்மை, பொறுமை, tolerant, சாந்தம், patient, அமைதியான, அன்பான சுபாவத்தை எனக்குள் வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். so ஆகவே உணர்ந்து கொள்வதென்பது மிகவும் முக்கியம். உணர வேண்டும். இறுதி கேள்வி, last question is, are there some particular signs of sanskars which enable us to know ஆத்மா நிச்சயமாக சம்பூர்ண நிலையை அடையும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய குறிப்பான சன்ஸ்காரங்கள் எதுவும் இருக்கின்றதா? பாபாவினுடைய ஞானத்தின் ஊடாக எவ்விதமான சன்ஸ்காரங்கள் kinds of sanskars are visible in a soul? சம்பூர்ண நிலையை நிச்சயம் அடைவார்கள் என்ற ஆத்மாக்களில் தெரியும். The answer, ஒரு ஆத்மா நாளுக்கு நாள் the soul is அன்பானவர்களாகவும், சக்தி வாய்ந்தவர்களாகவும், அமைதியாகவும், சந்தோஷமாகவும், உறுதியாகவும், அசைக்க முடியாதவர்களாகவும், தொடர்ச்சியான யோகிகளாகவும், கவனத்துடனும் yoga, தமது அட்டவணையில் இருந்து the chart, முன்னேறிக்கொண்டு இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் சம்பூர்ண நிலையை நிச்சயம் அடைவார்கள் என்பதற்கான அடையாளம் அது. action. நாங்கள் So எவ்வளவு we தூரம் need how serious சீரியஸாக, தீவிரமாக ஒருவர் முயற்சி செய்கின்றாரோ, மன உறுதியோடு முயற்சி செய்கின்றாரோ, and determination the soul is having, அதிலிருந்து நாங்கள் then we can see how far their progress. புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எவ்வளவு முன்னேறுகிறார்கள் என்று.
அத்துடன் காலம் இப்பொழுது மிகவும் குறுகிய நிலையை அடைந்து விட்டது. and efforts are not ஆத்மா சற்று கவனீனமாக சாட்டுகள் கூறிக்கொண்டு சற்று சோம்பேறித்தனமாக இருந்தால் being lazy. எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும், இந்த ஆத்மா சம்பூர்ண முழுமை நிலையை அடைய மாட்டார். Of perfection. ஆத்மா எப்படி முன்னேறிக் கொண்டிருக்கிறார், முயற்சிகள் செய்கின்றார் என்பதை பார்க்கும் போது எங்களுக்கு புரியும் அவர்களுடைய முடிவிடத்தை அவர்கள் அடைவார்களா இல்லையா என்று. Or not. அடுத்தது சிஸ்டர் சோனாவிடம் வந்திருக்கும் கேள்விகளை பார்ப்போம். So now will give us முதலாவது, சத்திய யுகத்தில் is the status in the எமக்கு golden age கிடைக்கும் அந்தஸ்து நாங்கள் இப்பொழுது உள்வாங்கும் ஞானத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை எப்படி விளக்குவீர்கள்? நாங்கள் கிரகிக்கும் only imbibing ஞானத்தை மட்டும் பொறுத்ததா, சேவையை பொறுத்ததா? also your தீதி சொல்றா, எமது அந்தஸ்தானது status will 4 பாடங்களையும் பொறுத்தது. all the ஏனென்றால் because மாணவர்கள் student will get number according to how they fare in all எவ்வாறு 4 பாடங்களிலும் சிறப்பாக இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அவர்களுக்கு இறுதி நிலை என்பது தீர்மானிக்கப்படும். yoga. Third is ஞானம், யோகம், seva. தாரணை, சேவை. So இதன் அடிப்படையில் இந்த 4 பாடங்களிலும் நாங்கள் மாஸ்டராக, அதாவது ஒரு number 1. எல்லாத்தையுமே திறமையானவர்களாக இருக்க வேண்டும், முதலாவதாக இருக்க Number வேண்டும், 1 as this முதல் morning நம்பராக Baba இருக்க was வேண்டும். saying, number 1 doesn't நம்பர் 1 என்றால் only Lakshmi. லக்ஷ்மி நாராயணனாக வருவது என்பது மட்டுமல்ல, அவர்கள்தான் முதலாவதாக வரப்போகிறார்கள். ஆனால் முதல் வகுப்பு முதல் தர மாணவர்களாக வருகின்றவர்கள், More than 80%. 80% மேல் புள்ளிகளை பெறுகின்றவர்கள் எல்லோருமே முதல் வகுப்பு மாணவர்களாகுவார்கள். More than 70-80% 70-80% மாணவர்கள் higher state. உயர்ந்த அந்தஸ்தையை அடைவார்கள். So Didi, will Baba create more than அடுத்த one கேள்வி, rosary of பாபா 8 victorious souls? 8 வெற்றி ஆத்மாக்கள் மட்டும்தான் Or maybe Baba will இருப்பார்களா அல்லது அதிக மாலைகளை பாபா உருவாக்குவாரா? 8 இது சொல்றா, அந்த முதல் 8 பேரும் கௌரவ சித்தி அடைவார்கள், சிறப்பு சித்தி அடைவார்கள், ஒனர்ஸில் போவார்கள். மற்றவர்கள் 108 மாலையில் வருவார்கள். even 16,100 16,108 கூட is also அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் பிரசித்தமானவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த 3 மாலைகளும் are possible. சாத்தியம், இந்த 3 மாலைகளிலும் வரலாம். Didi, last week you said போன you feel கிழமை நீங்க that சொல்லியிருந்தீங்க, destruction could happen in இன்னும் 5 5 years. வருடங்களிலே உலக அழிவு வரலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். பலர் இதை பற்றி சிந்திக்கிறார்கள். How do you know 5 உங்களுக்கு எப்படி தெரியும் 5 வருஷம் என்று கேட்கிறார்கள். That's தீதி சொல்றா, guess. அது என்னுடைய ஊகம். Today also Baba இன்றும் கூட பாபா முரளியில் சொன்னார், everybody will have to எல்லோருமே our Baba has எங்களுடைய பாபா வந்துவிட்டார் என்று கூற வேண்டும். we reached அந்த ஒரு நிலையை நாங்கள் அடையும் வரை the gates for Mukti. முக்தி, ஜீவன் முக்திக்கான வாசல்கள் திறக்கப்படாது. So we are ஆகவே நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. seeing ஆனால் present உலக சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது how people are எப்படி மக்கள் COVID. இந்த கோவிட்-19 சூழ்நிலையினால், இயற்கை அனர்த்தங்களால், உள்நாட்டு யுத்தங்களால் இறக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது எனக்கு காலம் மிகவும் குறுகியது என்பது போல் ஒரு உள்ளுணர்வு. Didi, what is the role of special அடுத்த children கேள்வி, in the இந்த Brahmin பிராமண family? குடும்பத்தில் உள்ள What is the service விசேடமான they would be doing ஆத்மாக்களினுடைய பாகம் என்ன? அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது? The role of தீதி சொல்றா, பிராமண குழந்தைகளுடைய பாகம் to purify, எல்லோரையும் தூய்மைப்படுத்துவது, to be figure or cooperate எல்லோருக்கும் ஒத்துழைப்பு விரலை கொடுப்பது, தூய்மையாக்குகின்றவருக்கு. our duty இதுதான் எங்கள் கடமை. to
bring benefit to the முழு உலகத்திற்கும் நன்மை பயப்பது, purify them from tamo to தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான ஆக்குவது எமது கடமை. and bring அத்துடன் golden age in the சத்திய யுகத்தை உலகத்தில் கொண்டு வர வேண்டும். These days, Didi, everybody looks at their phone, looks at gadget, எல்லோரும் தங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளை இப்பொழுது பார்க்கிறார்கள். இயற்கையாக இயல்பாக தியானம் செய்வதில்லை. to connect. அவர்கள் இயல்பாக பாபாவுடன் Need all these. நினைப்பதற்கு அவர்களுக்கு ஏன் இந்த போன் இந்த மாதிரி Feel that these methods can take us to தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இதில் தங்கி இருப்பது எம்மை முழுமை நிலைக்கு கொண்டு போகுமா? gadgets do help us. டிடி சொல்றா, இந்த சாதனங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். Songs, video, இந்த பாடல்கள் வீடியோக்கள் போட்டு தியானம் செய்வது எமக்கு to have good. நல்ல ஒரு தியான அனுபவத்தை பெற மன ஒருமைப்பாட்டுக்கு உதவி செய்யும். ஆனால் அதேவேளை ஆம், Ultimate, இறுதியில் நாங்கள் we have to be independent. சுதந்திரமாக இருந்து தியானம் செய்ய பழக வேண்டும். இந்த சாதனங்கள் இன்றி தியானம் செய்ய பழக வேண்டும். இறுதி நேரத்தில் Technology. தொழில்நுட்பங்கள் அனைத்தும் கை நழுவி போகும். So we'll have to have ஆகவே wireless நாங்கள் connection. தந்தியில்லா தொடர்பு பாபாவோடு வளர்த்து கொள்ள பயிற்சி பெற வேண்டும். Our எமது புத்தி to be so clear மிக தெளிவாக சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களால் பாபாவினுடைய Baba's signal சமிக்ஞைகளை உடனுக்குடன் and have good விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வளவு மன ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். You feel it is effective giving drishti on ஜூம் மூலமாக திருஷ்டி கொடுப்பது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தீதி? feel there is any effect people can catch அதன் மூலமாக வைப்ரேஷன்ஸ் மற்றவர்களுக்கு கிடைக்குமா அல்லது சும்மா எங்களை சந்தோஷப்படுத்த அப்படி செய்கிறோமா? is better than nothing. தீதி சொல்றா, ஒன்றுமே இல்லாததுக்கு இருக்கிறத பயன்படுத்தி கொள்றது நல்லது. I mentioned last time ஏற்கனவே சொன்ன மாதிரி at 21 ஸ்ரீலங்கன்ஸ் 21 நாள் யோகா பக்தி செய்தார்கள் ஜூம் மூலமாக. and they அவர்கள் commentary தியான வர்ணனைகள், slides ஸ்லைட் ஷோஸ் to have self செய்தார்கள். வெவ்வேறு சுயகௌரவ பாயிண்ட்ல everybody and எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கிறார்கள். அந்த தியான பட்டியில் self respect. அவர்கள் நல்ல சுய கௌரவ அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். Didi, when a soul leaves the body, அடுத்த கேள்வி, ஒரு ஆத்மா உடலை விட்டு போகின்ற போது ஒரு பிராமண ஆத்மா 13 நாட்கள் சூட்சும உலகத்தில் நின்று பின்னர் பிறவி எடுக்கின்றார்கள். லௌகிக ஆத்மாக்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது ஞானத்தில் இல்லாத ஆத்மாக்களுக்கு என்ன நடக்கும்? பிராமண ஆத்மாக்கள் சூட்சும உலகத்தில் போய் 13 நாட்கள் நிற்பார்களா? அவர்களும் இதே மாதிரி பாபாட்ட போவார்களா அல்லது என்ன நடக்கும் அவர்களுக்கு? Kick people. தீதி சொல்றா, ஞானம் எடுக்காதவர்கள், I'm not. எனக்கு அவர்களை பற்றி தெளிவாக கூற தெரியாது. It depends. They may அவர்கள் ஓரிரு நாட்கள் நிற்கலாம் அல்லது 13 நாட்களும் நிற்கலாம். ஏனென்றால் locking people. வெளி உலகாக்கள் They keep on அவர்கள் prayer, தொடர்ந்து worship, வணக்க வழிபாடுகளை அந்த 13 நாட்களுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். and every month. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் நினைவு கூறுவார்கள், ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுவார்கள். ஆகவே It's different for different. வெவ்வேறு வகையினர்களுக்கு வெவ்வேறு விதமான விதிமுறையாகத்தான் இருக்கும். Didi, in Bharat, we அடுத்த கேள்வி, always had the system of பாரதத்தில் Brahmakumaris led by பிரம்மகுமாரிகள் சகோதரிகளால் தான் வழிநடத்தப்படுகின்றார்கள். VK சிஸ்டர்ஸ் தான் டீச்சர்ஸாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் வெளிநாடுகளிலே அப்படி நடைமுறையிலே இல்லை. பிரதர்ஸ் நிர்வாகத்தில் போடப்படுகின்றார்கள், சென்டர்ஸ் நடத்துகிறார்கள், கிளாஸஸ் நடத்துகிறார்கள். ஏன் அப்படி? Why? Equal rights. ஏனென்று சொன்னால் அங்கே சமத்துவம் கடைபிடிக்கப்படுகின்றது என்று டிடி சொல்றார். Whoever is power. யார் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. பாரதத்திலும் கூட Mahendra Bhai was மகேந்திர பாய் in charge of MP in MP இந்தோருக்கு ஜோன் இன்சார்ஜாக இருக்கின்றார். Prakash Bhai. ஓம் பிரகாஷ் பாயும் இருந்தார்.
மகேந்திரபாயும் இருந்தார் இந்தோருக்கு பொறுப்பாக. And even now in South இப்பொழுது India, Basavaraj looks after Hubli. தென்னிந்தியாவிலும் கூட ஒரு பிரதர் ஹுப்ளி என்ற இடத்தை பார்த்து கொள்ளுகின்றார். 4 or 5 அப்படி 4-5 சகோதரர்கள் who are in இன்சார்ஜாக centers, இந்தியாவிலும் இருக்கிறார்கள். as well as in Punjab. அதே போல பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்களிலும் Sisters சகோதரிகள் நிர்வாக பொறுப்பு ஆக உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் senior and சீனியர்ஸாக இருக்கின்ற பிரதர்ஸும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் பெரும்பான்மையான விடயங்கள் நடத்தப்படுகின்றது. whoever is seen யார் அதிக சீனியர்ஸாக இருக்கிறார்களோ, ஆன்மீகமாக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடம் command தலைமைத்துவம் கொடுக்கப்படுகின்றது மற்றவர்களை வழிநடத்துவதற்கு. So Didi, based on your practical experience, தீதி, உங்களுடைய நடைமுறை அனுபவத்தின் what is an அடிப்படையில் easy method to manage one's ஒருவருடைய மனதை mind when there is chaos? குழப்பமான சூழ்நிலையில் எப்படி நிர்வகிப்பது, ஒரு எதிர்பாராத குழப்பங்கள் வரும்போது? தீதி சொல்றா, Upra. அந்த இடத்துல தான் நீங்கள் உப்ராமாக இருக்க வேண்டும். அதாவது பௌதிக நிலைக்கு அப்பாற்பட்டு சென்று பாபாவோடு இருந்து The vibration of அந்த அமைதியின் உணர்வலைகளை பரப்ப வேண்டும். on world meditation உலக தியான வேளையில் we spread நாங்கள் அமைதி அலைகளை பரப்புகின்றோம். அதேபோல் we have to spread நாங்கள் பரப்ப வேண்டும். vibration of peace. And you're saying to use the mind for மனதை service, spreading சேவையிலே peace. அமைதியை So we have Amrit பரப்புவதற்கு Vela, we have பயன்படுத்த evening சொல்லுகிறீர்கள். yoga, அமிர்த வேளை, we have மாலை karma நேர yoga, தியானம், we have கர்ம traffic யோகா, control டிராஃபிக் time. கண்ட்ரோல் நேரங்கள் Do you இருக்கின்றது. suggest any specific practice இந்த for each of நேரங்களிலே these times? ஏதாவது Or is it குறிப்பான ஒரு individual or- தியான பயிற்சி இருக்கின்றதா இதற்கு? Main thing Amrit Vela, தீதி சொல்றா, முக்கியமாக அமிர்த வேளையிலே நீங்கள் இருந்து you are gaining powers for your உங்களுக்கு நீங்கள் சக்தி எடுத்துக்கொள்ளுகிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். seeds விதை சொரூப நிலையில் being இருந்து merging in loveful ஒரு remembrance. புள்ளியாக இருந்து ஒரே ஒரு பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்க வேண்டும். Karma yoga கர்மயோகத்தின் போது has to be ஒருவர் angelic அதாவது அவர் தேவதை ரூபத்தை அனுபவிக்க வேண்டும். around in a bodiless. சரீரமற்ற நிலையில் இருப்பதை போல் உணர வேண்டும். Evening yoga, மாலை நேர தியானத்தின் போது I suggest நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், vibration, அந்த நேரத்தில் அமைதி உணர்வலைகளை, happiness சந்தோஷம், சக்தி in the world. என்பவற்றை பரப்புபவர்களாக இருக்க வேண்டும். இறுதியில் இரவு நேரம் Back up, எல்லாவற்றையும் மூட்டை கட்ட வேண்டும். உங்கள் எண்ணங்கள் see the check your chart, என்பவற்றை முடிக்க வேண்டும். அன்றைய நாளுக்கான அட்டவணையை பேண வேண்டும். plan அடுத்த நாளுக்கான திட்டத்தையும் வகுத்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள், what you are not. என்ன செய்ய போவதில்லை என்பதையும் திட்டம் போட வேண்டும். I இதைத்தான் நான் கூற விரும்புகிறேன். ஆனால் இது அவரவருடைய சுய முயற்சிக்கு ஏற்ப அவர்கள் செய்து கொள்ளலாம். Is it possible that somebody who is sustained by Baba, பாபாவினால் practicing பராமரிக்கப்படுகின்றவர், தினசரி யோகம் செய்கின்றவர்கள், அவர்கள் difficult முழுமையாக சிரமங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலையில் இருக்க முடியுமா? through everything with அவர்கள் no challenge, no எந்த ஒரு சிரமத்தையும் சிரமமாக உணராத ஒரு நிலையை அனுபவிக்க முடியுமா? இது சாத்தியமா? உங்களுடைய நிலை அப்படியா இருக்கின்றது? சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் பாதிக்கப்படுவதில்லையா? idea, not getting up. தீதி சொல்றா, அப்படித்தான் இருக்க வேணும் எல்லாரும், எதனாலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா People get affected பாதிக்கப்படுவதுதான் வளமையாக இருக்கின்றது. depending on how much அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களில் சுயமுயற்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்து either அவர்கள் ஒன்றில் துன்பப்படுகிறார்கள் அல்லது துன்பப்படுத்துகிறார்கள். but aim should ஆனால் எமது இலக்கு நாங்கள் குழப்பமடையாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். opera. உப்ராமாக இருக்க வேண்டும். Do you feel you are close to that stage? அந்த நிலைக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று தீதியிடம் கேட்க, தீதி ஆம் என்று சொல்றார்.
So in the golden age, does it mean that our சத்திய communication யுகத்தில் is mostly by thought? எண்ணங்கள் மூலமாகத்தான் தொடர்பாடல் பெரும்பாலும் Do we இருக்குமா only communicate through thoughts in the golden age, or do we even அல்லது speak words? வார்த்தைகளிலும் பேசி Is it all through thinking? செயல்படுவோமா அல்லது ஒருவர் ஒன்றை நினைக்க மற்றவர் அதை புரிந்து கொண்டு செயல்படுவாரா அல்லது நாம் பேச வேண்டி வருமா? தீதி சொல்றா, நிச்சயமாக பேச வேண்டி வரும். Communication through words. வார்த்தைகளால் பேசுவோம் நாங்கள் நிச்சயமாக. I think there will be not sort of just communicating through வெறுமனே மனதால் மட்டும் உரையாடி கொண்டிருக்க மாட்டோம், கண்களால் உரையாடுவோம், வார்த்தைகளால் உரையாடுவோம். even mind is possible. மனதாலும் உரையாடலாம், ஆனால் அதனால் மட்டும் உரையாடுவதாக இருக்க மாட்டோம். Didi, you were saying that a day will come, no, when everyone will say our Baba. எல்லோரும் எங்களுடைய பாபா Baba be revealed in என்று சொல்லப்படுகின்ற நாள் வரும் என்று கூறினீர்கள். எப்படி பாபா பாரதத்திலும் வெளிநாடுகளிலும் வெளிப்படுத்தப்படுவார்? We have to reveal Baba. தீதி சொல்றா, எல்லா இடமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்று உலகம் முழுவதும் நிலையங்கள் இருக்கின்றது. People are trying to give message to எல்லோரும் வார்த்தைகளால் as well as செய்தியை கொடுக்க முயல்கிறார்கள், மனசேவை செய்கிறார்கள். ஏனென்றால் foreign வெளிநாடுகளில் they have more yoga than Bharat. அவர்கள் பாரதவாசிகளை விட அதிக யோகத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். Bharatvasis பாரதி are into doing பாரதவாசிகள் running around அதிகமாக சேவை செய்வதிலும் ஓடித் திரிவதிலும் தான், conducting webinars and conferences. வார்த்தைகளில் தான் மிகவும் பிஸியாக இருப்பார்கள். Number of Bharatvasis is a lot. ஆனால் பாரதவாசிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் இன்னும் அதிகமாக சத்தத்தின் மூலம் சேவை செய்ய Foreigners விரும்புகிறார்கள். ஆனால் வெளிநாட்டவர்கள் குறைந்த எண்ணிக்கையானவர்கள், ஆனால் அவர்கள் ஆழமான யோகத்தில் இருக்கிறார்கள், குறைந்தளவு பற்றுடன் வாழ்கிறார்கள். Didi, what could be the reason for somebody's அடுத்த கேள்வி, self-esteem suddenly ஒருவருடைய சுயமரியாதை திடீரென்று big drop in self? பலமாக குறைந்து விடுவதாக இருந்தால் அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு இனிமேலும் முயற்சி செய்ய முடியவில்லை Of lockdown, could it be a போல் இருக்கிறது. இது லாக்டவுன் சூழ்நிலையினாலா அல்லது உலகத்திலே சூழ்நிலை மாறி இருப்பதனாலா? self-esteem dropping? I think mainly தீதி சொல்றா, comparison முக்கியமாக எவருடனாவது நாங்கள் எங்களை ஒப்பிட்டால், self with other human மற்றவர்களோடு நாங்கள் எங்களை ஒப்பிடுகின்றவர்களாக இருந்தால், competitive போட்டி போடுகின்றவர்களாக இருந்தால் people may get depression. மக்களுக்கு மன அழுத்தம் வர வாய்ப்புண்டு. Especially குறிப்பாக those who are relying on their happiness of doing சேவை செய்வதில் தான் நமது சந்தோஷம் என்று நம்பி இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் and suddenly there are திடீரென்று அவர்களுக்கு சேவை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால், and not competent enough to use technology. அவர்கள் போதிய அளவு தொழில்நுட்ப வசதிகளையும் பயன்படுத்த முடியாவிட்டால், Technology. அவர்களுடைய ஊர்களிலே அது இல்லாவிட்டால், So naturally இயல்பாகவே they feel little அவர்களுக்கு depressed. மன அழுத்தத்தை உணர முடியும். Or somebody criticizes அல்லது அவர்களை யாராவது விமர்சித்து பேசிவிட்டால் and they haven't got enough self. அவர்களுக்கு போதிய சுயமரியாதை இருக்காது. Didi, if we're living at home and our logics are not interested in knowing anything about Gyan, நாங்கள் வீட்டில் வாழுகின்றோம், எங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஞானத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் பாபா சொல்லுகிறார், வீட்டில் சேவை செய்யுங்கள் என்று. so but logics are not ஆனால் interested in என் hearing உறவினர்களுக்கு from us. They feel that, அதில் you know, ஆர்வம் this இல்லை. இந்த renunciation துறவு, and life இந்த of வாழ்க்கை not being engaged so much with the family is எல்லாம் நல்லமில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப எப்படி நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்வது? Main thing is இது சொல்றா, முக்கியமாக our state எங்களுடைய ஸ்திதி should be able to make them feel அவர்களை
knowledge through நாங்கள் இந்த ஞானத்தினால் நிறைய மாறி இருக்கிறோம் என்பதை உணரச் செய்ய வேண்டும். spread peaceful vibration. நாங்கள் அமைதியான உணர்வலைகளை We பரப்ப வேண்டும். peaceful happy நாங்கள் மிகவும் அமைதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களோடு. will help them. அப்ப எங்களுடைய ஸ்திதி அவர்களுக்கு மிகவும் உதவி செய்யும். அவர்களால் ஞானத்தை பெற முடியாமல் இருக்கும், ஆனால் அவர்கள் எங்களில் நிறைய மரியாதை வைத்திருப்பார்கள், பிரம்மகுமாரிகளில் நிறைய மரியாதை வைத்திருப்பார்கள். And now and again we அத்துடன் can drop அடிக்கடி some word of Gyan. நாங்கள் அப்பப்ப கதைக்கும் போது அவர்களுக்கு ஞானத்தை அப்பப்ப சொல்லலாம். She ஒரு சிஸ்டர் இருந்தாவா ஆஸ்திரேலியால, அவங்களோட அம்மாவோட இருந்தா accidentally தவறுதலாக the alarm clock அலாம் கிளாக் dropped, நின்று விட்டது, broke. உடைந்து விட்டது. She said, "Mama, don't worry." அப்ப அவ சொன்னாவா, அம்மா கவலைப்படாதீங்க, இது நாடகம் என்று சொன்னாவாம். Next time அடுத்த நாள் திரும்பியும் ஏதோ நடந்தோடனே அம்மா சொன்னாவாம், பரவாயில்ல நாடகம் என்று சொன்னாவாம். They pick up small, இப்படி சில வார்த்தைகளை அவர்களும் பொறுக்கிக் கொள்ளுவார்கள். So, Didi, when we see Brahmins who don't walk their talk, தாம் சொல்லுவதை tell others போல் to do what நடக்காத they சில themselves பிராமணர்களை சந்திக்கும் somebody is போது asking, don't they feel bad that they are not அவர்களுக்கு bringing internal change? உள்முகமாக But they're தாங்கள் telling others மாறவில்லை, to do. மற்றவர்களை மாறும்படி Could be anything, could be கூறுகிறார்கள். yoga, could be, அவர்களுக்கு உள்ளார்த்தமாக கஷ்டமாக இருக்காதா? அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். main thing is தீதி சொல்றா, being introspective. முக்கியமான விஷயம் நாங்கள் அகநோக்காக போய் எங்களுடைய பலவீனங்களை உணர வேண்டும். அப்படி உணராதவர்கள் They are having subconscious ego. அவைகளுக்கு ஒரு ஆழ் மனதிலே ஒரு அகங்காரம் இருக்கும். அவர்கள் நினைத்து கொள்ளுவார்கள், தாங்கள் மிகச் சரியாக நடக்கின்றோம், தாங்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறோம் But their dharma என்று. ஆனால் அவர்களுடைய தாரணையும் யோகமும் சக்தி வாய்ந்ததில்லை. அவர்கள் நல்ல ஞானம் பேசுகிறார்கள் என்று நினைப்பார்கள். walking, அதனால் தான் அவர்கள் கூறுவதைப் போல் தாம் நடப்பதில்லை. that's number wise. அது பாபா சொல்லுகிறார் தானே, வரிசை கிரமப்படிதான் எல்லாம் இருக்கும் என்று. Prakash Mani Dada. பிரகாஷ் மணி தாதி சொல்லுவா, If anybody used to come யாராவது வந்து Madhubanwa, மதுபனி வாசியை பற்றி முறைப்பாடு செய்தால் அவ சொல்லுவாவா, 95% are okay, 5%. 95% என்னுடன் திருப்தியாக இருக்கிறார்கள், 5% திருப்தி இல்லை என்றால் அது பரவாயில்லை, அதுக்கு என்ன செய்வது என்று சொல்லுவா. You were talking about granting visions and doing mansa seva, bestowing காட்சிகள் கொடுப்பது, blessings. மனசேவை, ஆசீர்வாதங்களை கொடுப்பதை பற்றி நீங்கள் கூறினீர்கள். இதற்கு நாங்கள் இப்பொழுது என்ன முயற்சி செய்ய வேண்டும்? Main thing our முக்கியமாக தீதி சொல்றா, be powerful. சக்தி வாய்ந்தவர்களாக இருங்கள். Spread those அந்த உணர்வலைகளை, அமைதி, சந்தோஷம், கருணை என்ற உணர்வலைகளை சூழலுக்குள் பரப்புங்கள். just have powerful சக்தி வாய்ந்த நிலையை அனுபவியுங்கள். vision. We don't have to காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். I should give vision. They will get by our state. அவர்கள் தங்கள் ஸ்திதியினால் காட்சிகளை பெறுவார்கள். எனது காட்சி தெரிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. Brahmins அடுத்த கேள்வி, infected by ஏன் சில பிராமணர்களுக்கு இந்த COVID-19 வந்தது? is it their past? அவர்களுடைய கடந்த கால கர்ம வினையா? Of course. தீதி சொல்றா, நிச்சயமாக. This is நோய்கள் வருவது எமது கர்ம கணக்கு. and whether it is அது கோவிடாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், விபத்துகளாக இருக்கலாம், எல்லாம் நமது கர்ம வினைதான். that karma அவர்களுடைய கர்ம கணக்கு லொக்கிக்ஸ் அலோக்கிக்ஸோட முடிஞ்சிட்டுதண்டா அவர்கள் சரீரத்தை விட்டு போயும் விடுவார்கள். Do you think the dadis knew that they were going to leave? தாதிமார்களுக்கு தாங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் போது தாங்கள் நீங்க போகிறோம் என்று புரிந்து கொண்டார்களா? அவர்கள் கர்மாதீத நிலையை நெருங்கி விட்டதால் Before they left the body, like பிரம்ம பாபாவை போல் தாதி பிரகாஷ் மணிக்கு அவர் தன்னுடைய சக்திகளை கொடுத்தார். அவருக்கு தெரிந்திருந்தது தான் போகப் போகிறேன் என்று. you think any of அதே மாதிரி தாதிமார்களுக்கும் அந்த நிலையை அடைந்திருப்பார்களா? அவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை கொடுத்து இருப்பார்களா போக முதல்?
I'm not sure. தீதி சொல்கிறா எனக்கு வடிவா தெரியாது. பெரும்பாலான தாதிகள் Had long been having unconscious. அன்கான்ஷியஸ் அதாவது உணர்வற்ற நிலையில் இருந்து So தெளிவான நிலையில் இல்லாமல் knew on அவர்களுக்கு தாங்கள் போகப் போகிறோம் என்பது தெரிந்திருந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. they were ready. ஆனால் அவர்கள் போக ஆயத்தமாக இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் 80 plus. பெரும்பாலானவர்கள் 80 வயதின் கடந்த நிலையிலேயே சரீரத்தை நீத்தார்கள். And the last question, அடுத்த Didi, கடைசி how do கேள்வி, we treat people who are taking advantage of us? எம்மை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும்? Them take advantage. தீதி சொல்ற எங்களை யாரும் துஷ்பிரயோகம் செய்ய நாங்கள் விடக்கூடாது. And try to be yukti. கெட்டித்தனமாக அவர்களுடன் நடந்து கொள்ள பழக வேண்டும். அவர்களை புண்படுத்தவும் தேவையில்லை. அவர்களுக்கு வேண்டியதை நாங்கள் கொடுக்கவும் தேவையில்லை. Just say, we'll see பாப்போம், நாங்கள் what we can do. என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் என்று சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். Let them go their way. அவர்களை அவர்களுடைய Go in our way. வழியில் போக விட வேண்டியதான். எங்கள் வழி எங்களுக்கு தெரியும் இல்லையா? Just let time. இது ஒரு விதமான பொறுமை இல்லையா? காலம் பதில் சொல்லும் என்று காத்திருக்க வேண்டிய விடயம் இல்லையா That's it. என்று இந்த சிஸ்டர் சொல்றா. அவ்வளவுதான் கேள்விகள். Okay. தீதி சொல்றா. So I think some of you might have received the news. நீங்கள் இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Who left body on 6th 6ஆம் திகதி செப்டம்பர் கமலாபென் சிங்கப்பூர் சரீரத்தை நீத்தார். hand over அவர்கள் சரீரத்தை Lakshmi. லக்ஷ்மி பெண்ணுக்கு ஒப்படைக்கவில்லை. ஏனென்றால் They were looking for her blood. அவர்களுடைய இரத்த உறவுகள் வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள். எங்களுக்கு She had one nephew. அப்பாவுக்கு ஒரு மருமகள் இருந்தது தெரியாது. Police kept அப்போ போலீஸ் விளம்பரப்படுத்தி கொண்டே இருந்தது இன்டர்நெட்டில். ultimately, இறுதியாக I think 2-3 days ago, 2-1 தினங்களுக்கு முதல் அவருடைய மருமகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். hadn't been in touch அவர் since 97. 97ஆம் ஆண்டிலிருந்து இவருடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்திருக்கிறார். Touch. Her Lokik brother, அவருடைய லொக்கிக் பிரதர், father of this nephew, died few years அதாவது அவருடைய கமலாபனுடைய சகோதரர் and சில ஆண்டுகளுக்கு முதல் மரணித்து விட்டார். Kamala had severed connection with கமலாக்கு தன்னுடைய 97. குடும்பத்துடன் 97ஆம் ஆண்டுக்கு பிறகு அவ்வளவு தொடர்புகள் இருக்கவில்லை. Yesterday, நேற்று இறுதியாக Lakshmi talked to her லக்ஷ்மி அவருடைய மருமகளுடன் பேசி and they want to conduct her அவருடைய மரணச் சடங்கை தாங்கள் இந்து முறையிலே நடத்த விரும்புகிறோம் என்று கூறியிருந்தார்கள். That's why I think I have already இப்ப நான் அவர்களுக்கு எல்லோருக்கும் செய்தியை கொடுத்தேன். if they really want to have funeral at Brahman, பிராமண முறையிலே இந்த மரணச் சடங்கை நடத்த விரும்பினால் they should write அவர்கள் in their will தமது உயிலில் எழுத வேண்டும். தம்முடைய சொத்துக்கள் who should get யாருக்கு போய் சேர வேண்டும், what property is there. அது என்னென்ன சொத்துக்கள் தம்மிடம் இருக்கின்றது என்று எழுதி விட வேண்டும். எல்லா பிராமணர்களும் இப்பொழுதே உயிருடன் இருக்கும் போதே, அத்துடன் உயிருடன் இருக்கும் போதே அவர்கள் உயில் எழுதி வைக்க வேண்டும். என்ன விதமாக தமது ஈமக்கிரியைகள் நடக்க வேண்டும் என்பதை, பிராமண முறைப்படியா அல்லது Probably by evening சமய முறைப்படியா என்று. cremate இப்ப இன்று அவரை அடக்கம் செய்திருந்தார்கள். சகோதரி கமலாவின் சரீரத்தை possession of the body, and hopefully tonight they will cremate her, and on இன்று இரவு 5th தான் September next Saturday அடக்கம் செய்வார்கள். they will have memorials. அடுத்த சனிக்கிழமை பெரும்பாலும் அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்தை பாபாவின் வீட்டிலே வைப்பார்கள். Let us have meditation ஆகவே இப்பொழுது நாங்கள் for Kamala, ஒரு சில நிமிடங்கள் தியானம் இருப்போம். சகோதரி கமலாவுக்காகவும் whole முழு உலகத்துக்காகவும். until
5-6 minutes. 5-6 நிமிடங்களுக்கு தியானத்தில் நாங்கள் அமர்வோம். ஓம் சாந்தி.
என்